இந்த கழிவாரின் மதிப்பியா அறிந்தகுதியின் பேராசிரியர் சகோதரர் அவர்களே, இந்த விழாவின் ஏற்பாட்டாளரும் பிரதான உரையாற்றிய அவர்களே மற்றும் நிர்வாகிகள், மதரசா மாணவர்கள், ஏனைய சகோதரர்கள் உங்கள் அனைவருக்கும் முதல் நன்பின் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இவ்வாறான ஒரு சிறப்புமிக்க நிகழ்வில் என்னுடைய சிற்றறிவையும் பகிர்ந்து கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அளித்த இத்ரீஸ் டாக்டர் நிறுவனத்தினருக்கு முதற்கான நன்றியை தெரிவித்துக் கொண்டு, அறிஞர்கள் கூறியிருக்கும் இந்நிகழ்வில் நான் பெரிதாக ஒன்றும் பேசிவிடப் போவதில்லை. ஆனாலும் அல்லாஹ்வுடைய உதவியால் எனது மருத்துவத் துறையில் நான் கற்றுக்கொண்ட கல்வி பல இயக்க தொடர்புகளோடும் இஸ்லாமிய அறிஞர்களோடு தொடர்புகளோடும் எனது வாசிப்புகளாகவும் நான் கற்றுக்கொண்ட சில விடயங்களை உங்களோடு கலந்து ஆலோசிக்கலாம் என்று நினைக்கிறேன். அதற்கு அல்லாஹ்வின் உதவியை வேண்டுகிறேன். எனது உரை பிரதானமாக 3 விடயங்களை உள்ளடக்கியதாக இருக்கிறது. அந்த விடயங்கள்: ஒன்று, இந்த விழாவின் ஏற்பாட்டாளர்கள் குறிப்பிட்டிருப்பது போல நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? முஸ்லிம் சமூகம், கிழக்கு மாகாணத்திலே வாழ்கின்ற முஸ்லிம்கள் நாம் இப்போது எங்கே இருக்கிறோம்? குறிப்பாக இளைஞர்கள். நாம் எங்கு செல்ல வேண்டும்? நமது இலக்கு என்ன? நாம் எங்கு செல்ல வேண்டும் என்பது எனது 2வது அம்சம். 3வது, அந்த இலக்கை நோக்கி எப்படி செல்வது என்பது 3வது அம்சம். இந்த 3 விடயங்களையும் பிரதானப்படுத்தியதாகவே எனது உரையினை நான் அமைத்துக் கொள்ள விரும்புகிறேன். எனவே முதலாவது நான் குறிப்பிட்டது போல நாம் எங்கே இருக்கிறோம்? இளைஞர் சமூகம், முஸ்லிம்கள் நாம் இப்போது எங்கே இருக்கிறோம் என்ற கேள்வி பலர் கேட்டிருப்போம். பல்வேறான விடைகளிலிருந்து கிடைத்திருக்கும். பல்வேறான அறிஞர்களும் காலத்திற்கு காலம் கூடி வருகின்ற சிந்தனைவாதிகளும் எங்களுக்கு பல சிந்தனைகளை முன்வைத்திருப்பார்கள். அந்த சிந்தனையை அறியாமல் நாங்களும் பல விடயங்களை சிந்தித்திருப்போம். நாம் எங்கே இருக்கிறோம் என்று வரலாறை ஆரம்பித்த பொழுது கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது இஸ்லாமிய அறிமுகம் தொடக்கம் இன்று வரை நாம் பார்த்து கொண்டிருக்கிறது. இந்த விடத்தில் முக்கியமான ஒரு விடயம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்கள், தாபியீன்கள், தபஅத் தாபியீன்கள், அதன் பின்னர் வந்த இஸ்லாமிய அறிஞர்கள், அதன் பிறகு மாறிய உலக ஒழுங்கு, அதன் பின் இன்று நாம் வந்திருக்கிறோம். இதில் பல கட்டங்களாக இந்த சமூகம் மாறி வந்திருக்கிறது. முஸ்லிம் சமூகம் பல சவால்களை எதிர்கொண்டு பல வெற்றிகளை கண்டு பின்னர் பல தோல்விகளை அடைந்து வந்திருக்கிறது. இந்த தோல்விகளின் அடிப்படையிலும் அல்லது வெற்றிகளின் அடிப்படையிலும் முஸ்லிம் சமூகம் பல மாற்றங்களை கண்டிருக்கிறது. ஆனால் தற்போது வாழ்கின்ற முஸ்லிம் சமூகம், அண்மை கால முஸ்லிம் சமூகம் ஒரு தோற்று போன மனநிலையை வாழ்ந்து கொண்டிருக்கிறது என்றால் நீங்கள் நேரத்தில் கேட்பீர்கள். அல்லது ஒரு தோற்று போன மனநிலையோடு, அல்லது நமது கலாச்சாரம், நமது சிந்தனை, நமது இஸ்லாமிய பாரம்பரியம் உலகத்தை ஆளக்கூடியது என்கின்ற நம்பிக்கையற்றவர்களாக நாங்கள் மாறியிருக்கிறோம். பல யுத்தங்களை முஸ்லிம் சமூகம் தோற்றிருக்கிறது, வென்றிருக்கிறது. ஆனால் நாங்கள் தோற்று போன இடமாக கருத வேண்டியது எந்த ஒரு சமூகம் தனது கலாச்சாரத்தை பலவீனமாக கருதுகிறதோ அந்த சமூகம் தோல்வியை கழுவ ஆரம்பித்து விட்டது, தோற்றுவிட்டது என்றுதான் அர்த்தம். இவ்வாறு இஸ்லாமிய சமூகம் வெல்லக்கூடியது, இஸ்லாமிய சமூகம் தான் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை கொள்கைகளையும் அத்தனை கோட்பாடுகளையும், அது பொருளாதாரமாக இருந்தால் என்ன, விஞ்ஞானமாக இருந்தால் என்ன,
விளையாட்டாக இருந்தாலும் அரசியலாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் இஸ்லாம் தான் அத்தனையும் வெல்ல வந்தது என்று அற்புதம் நமக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியும், அந்த வாக்கியத்திலே எங்களுக்கு தெளிவாக சொல்கிறார், உலகில் உள்ள அத்தனை கொள்கைகளையும் இணைக்கு வந்தது இஸ்லாம். இருக்கிறதா இல்லையா? இருக்கிறது. அவ்வாறு மிகைத்து நிற்கிறோமா என்று பார்த்தால் இல்லை. அப்போது நாம் எங்கே தகவல் இருக்கிறோம்? ஏன் அல்குர்ஆன் அடுத்து சொல்கிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள், உலகத்தில் உள்ள அத்தனை கொள்கைகளை, நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல விஞ்ஞானமாக இருக்கட்டும், அரசியலாக இருக்கட்டும், அல்லது பொருளாதாரமாக இருக்கட்டும், நாகரிகமாக இருக்கட்டும், அத்தனை கொள்கைகளையும் ஒட்டுமொத்தமாக வெல்ல வந்தது இஸ்லாம். ஆனால் உங்களுக்கு தெரியும், அரேபியாவில் வாழ்கின்றதும் 30-100 மில்லியன் முஸ்லிம்கள், கிட்டத்தட்ட 30 கோடி முஸ்லிம்கள் 14 மில்லியன் யூதர்களிடம் தோற்று அடிமைப்பட்டு சிதறி சின்னாபின்னப்பட்டு அவமானப்பட்டிருக்கிறோம். உண்டாயில்லையா? பார்த்த செய்தியெல்லாம் முஸ்லிம்கள் கொல்லப்படுவது, முஸ்லிம்கள் நாட்டிலே பயங்கரவாதிகள். நேற்றைய செய்தியை பார்த்திருக்கிறீர்கள் தெரியும், ஈராக்கிலே 1,23,000 சாதாரண சிவிலியர்கள் பதிவு செய்யப்பட்டால் சுமார் 1 மில்லியன் முஸ்லிம்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். சிவிலியர்கள் ஏன் என்று கேட்க நாதி இல்லை. முஸ்லிம் சமூகத்தின் இந்த இழப்புகளுக்கு ஏன் என்று கேட்க நாதி இல்லை. ஆனால் ஒரே ஒரு யுத்தம் நடத்தப்படுகிற போது அது நைஜீரியா நாட்டிலே கப்பலை கொண்டது, பிளைட்டை கொண்டது, அந்த நாட்டையே சின்னாபின்னப்படுத்தியிருக்கிற அந்த ஒரு யூதனை நின்று கொண்டு வருகிற வரலாறை நாம் பார்க்கிறோம். குர்ஆன் கேட்கிறதா? ஏன் இஸ்லாமிய வெல்லவில்லை? நாம் எங்கே இருக்கிறோம்? ஏன் இந்த தோல்வி? பல சகோதரர்களுக்கு தெரியாத 1904ஆம் ஆண்டுதான் இஸ்லாமிய கிலாபத் வந்தது. சுமார் 100 வருடங்களுக்குள் தான் இந்த உலகிலே ஆட்சி செய்த இஸ்லாமிய கிலாபத் வந்தது. முஸ்லிம்களின் அரசாட்சி உலகம் எல்லாம் 2/3 பங்கு உலகத்தை ஆழ்ந்த முஸ்லிம்கள் தனது ஆட்சியை தந்தார்கள். பெரும்பான்மையான முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். 125 கோடி முஸ்லிம்கள் இருக்கிறோம். ஆனால் சின்னாபின்னப்பட்டு சிதறி அவமானப்பட்டு உலகத்திலே மதிக்கப்படாத முஸ்லிம்கள் என்றால் பயங்கரவாதிகள், முஸ்லிம்கள் என்றால் மடையர்கள், முஸ்லிம்கள் என்றால் சிந்திக்க தெரியாதவர்கள், முஸ்லிம்கள் என்றால் உலகத்துக்கு எந்த பங்களிப்பும் செய்யாதவர்கள். ஏன் இந்த நாட்டில் கூட முஸ்லிம்கள் என்றால் தேசிய பிரச்சனைகள், தேசிய விடயங்களில், நாட்டில் உள்ள எந்த விடயங்களிலும் பங்களிப்பு செய்யாதவர்கள் என்கின்ற அளவுக்கு முஸ்லிம்கள் செல்லாக்காராக மாறி இருக்கிறோம் அல்லது திட்டமிட்டு மாற்றப்பட்டிருக்கிறோம். எனவே இந்த பிரச்சனைகளை எல்லாம் எவ்வாறு முஸ்லிம்கள் அவமானப்பட்டு போயிருப்பதற்கான காரணங்களை எல்லாம் சிந்திக்கின்ற பொழுது பல காரணங்களை ஒவ்வொரு அறிஞர்களும் தங்களது அறிவுக்கேற்ப சிந்தனைக்கேற்ப சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். பலர் சொல்கிறோம் ஒற்றுமையின்மை, பலர் சொல்கிறோம் கல்வியின்மை, பலர் சொல்கிறோம் விஞ்ஞானத்தில் முன்னேறவில்லை, இன்னும் ஒவ்வொருத்தர் அரசியலில் நாங்கள் இல்லை, எங்களுக்குள்ளே ஒரு ஐக்கிய நாடுகள் சபை போன்ற ஒரு சபை இல்லை, எங்களுக்கு சவுதி சரியில்லை, ஈரான் சரியில்லை, ஈராக் சரியில்லை, பல 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 குற்றச்சாட்டுகளும் பல பிரச்சனைகளையும் நாங்கள் முன்வைக்கிறோம். தீர்வு என்ன என்றால் ஒட்டுமொத்தமாக சொல்லப்பட்ட தீர்வு ஒன்றும் கிடையாது. இங்குள்ள அவையோர்களை அறிஞர்களை நான் கேட்டால் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தீர்வை சொல்வார்கள். ஆனால் பிரதானமான ஒட்டுமொத்தமாக ஒரு விடயத்தை சொல்லலாம். அல்லாஹ் ரசூல் காட்டிய வழியில் வாழவில்லை. இதுதான் எங்களது தோல்விக்கு முக்கியமான காரணம் என்று சொன்னால், உலகமெல்லாம் பல இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கின்றன, பல போராட்டங்கள் நடக்கின்றன, பல மதரசாக்கள், பல கல்வியாளர்கள் அதில் எல்லாம் இருக்கிறார்கள். இப்போதும் பல இயக்கங்களுக்காக சுண்ணத்தை போடுவதிலும் நமது மார்க்க விடயங்களை இன்னும் உறுதியாக பின்பற்றுவதிலும் நல்ல உழைப்புகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அப்போது நாம் சொல்வோம், இஸ்லாம் இன்னும் பூர்ணமாக பின்பற்றப்படவில்லை. இஸ்லாம் பூர்ணமாக பின்பற்றப்பட்டு வெற்றி பெற்றால் என்ன நடக்கும் என்று அல்லாஹ் என்ன சொல்கிறார்? இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ். உலமாக்கள் சொன்னார்கள், இஸ்லாம் கொஞ்சம் சில தவறுகள் இருக்கலாம். அல்லாஹ்வுடைய உதவியும் வெற்றியும் வரும்போது என்ன நடக்கும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்கிறது. இதாஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ் நாங்கள் அந்த துறையிலே கவனம் செலுத்துவது கிடையாது. இன்றும் போட்டோ எடுப்பதை, வீடியோ எடுப்பதை ஹராமா ஹலாலா என்று ஆர்வம் பண்ணி கொண்டு சென்று அதை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறது. எங்கள் சமூகத்துக்கு எவ்வளவு ஆணி பேர்களை கூட்டுவி எங்கள் சமூகத்தை சின்னாபின்னப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பார்கள். இப்போது நாங்கள் இஸ்லாமிய மாநாடு பேசிக் கொண்டிருக்கிறோம். இந்த சுற்றுவட்ட வீடுகளை
சமூக ஒற்றுமை என்பது, பரந்து சிந்திப்பது என்பது, ஏனைய சமூகத்தை கருத்துக்கு மதிப்பளிப்பது என்பது, ஒரு சிறந்த கலந்துரையாடலை, கருத்தாக்கத்தை, கருத்தியலை உருவாக்குவது என்பது, இது போன்ற விடயங்களிலே நூல்களை, சிந்தனைகளை எழுதுவது என்பது. எமது சமூகத்திலே இருந்து வந்த சிந்தனைகளை, நூல்களை பார்த்தால் இஸ்லாமிய அறிஞர்களுடைய 1000 புத்தகங்களை இங்கே கொண்டு வாருங்கள், நாமும் பார்ப்போம் என்ன இருக்கிறது. தொழுவதை எப்படி எழுத வேண்டும், நோக்கு பிடிப்பதை எப்படி எழுத வேண்டும், திருமண வாழ்க்கை எழுத வேண்டும், அதுவும் இந்திய அரசுக்காக எழுத வேண்டும். இலங்கையினுடைய சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி புத்தகங்கள் மிக குறைவு. குலத்தை வளர்ப்பது எப்படி, இப்படியான சில புத்தகங்களை பார்க்கலாம். இஸ்லாமிய அறிவியல் சிந்தனை, இஸ்லாமிய இளைஞர்களின் எதிர்காலம், இஸ்லாமின் ஜக்காத்தும், ஜக்காத்தை தெரியாத பங்கீடு செய்வது எப்படி, ஜக்காத்திலே இப்போது உள்ள பிரச்சனைகள் என்ன, ஜக்காத் ஏன் தெரியாத இடத்துக்கு இப்போ சேரவில்லை, முஸ்லீம்களின் பொருளாதாரம் என்ன, முஸ்லீம்களின் சமூக அமைப்புகள் என்ன, சிதறந்து வாழ்கின்ற முஸ்லீம்களுக்கான எதிர்காலம் என்ன, எங்களுடைய காணி பிரச்சனைக்கான தீர்வு என்ன, எமது வீதிகளையும் எமது இதுகளையும். இப்போது காலையில் நாங்கள் மழை பெய்து துவாக்கி செய்து கொண்டிருக்கிறோம், இந்த மழையை நிறுத்த சொல்லியதாவிடும். ஆனால் தரவுகளை எடுத்து பார்க்கின்ற பொழுது இங்கே பெய்திருக்கிற மழை 145 மில்லிலீட்டர் மழை தான் பெய்திருக்கிறது. 220 மில்லிலீட்டர் மழை பெய்த ஆழங்களும் இருக்கிறது. இவ்வாறு வெள்ளம் வரவில்லை. திட்டமிடாத அபிவிருத்தி பருவமழையை நாங்கள் நடித்துக் கொண்டிருக்கிறோம். எனவேதான் இப்போதான புத்தகங்கள் எத்தனை வந்திருக்கின்றன, இந்த விடயங்களை நாங்கள் எத்தனை பேர் பேசியிருக்கிறோம். எனவே இஸ்லாம் என்பது ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே, ஒரு கூட்டுக்குள்ளே அடைந்து நிற்கின்ற விடயம் கிடையாது. பலவேறு விடயங்களில் உலகத்தில் எனவே நான் தொடங்கிய இடத்துக்கு வருகிறேன். அடுத்த ரசூல் என்று சொல்லி இந்த உலகத்தின் அத்தனை கொள்கைகளை எக்கனாமிக்காக இருந்தால், பொருளாதாரமாக இருந்தால் என்ன, அரசியலாக இருந்தால் என்ன, திருமண வாழ்க்கையாக இருந்தால் என்ன, அல்லது நகம் வெட்டுவதாக இருந்தால் என்ன, காலை துப்புவதாக இருந்தால் என்ன, உலகத்தில் உள்ள அத்தனை சிஸ்டங்களையும் வெல்லுவதற்கு வந்த இந்த இஸ்லாம் வெள்ளத்தான வந்திருக்கிறதாக அல்குர்ஆன் மறைச்சாட்டிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கும்போது நாங்கள் ஏன் தோற்றுக் கொண்டிருக்கிறோம் என்பதை சிந்திக்க வேண்டியிருக்கிறது. எனவே நான் இதற்கான அறிஞர்களும், இதற்கான சிந்திப்பவர்களும், இதற்கான வர்த்தகர்களும், இதற்கான தாய்மாரும், இதற்கான சகோதரர்களும் உருவாக வேண்டியிருக்கிறது. எனவே நான் இந்த சிந்தனை வாசலை திறந்து வைப்பதற்காகத்தான் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. இதை பற்றி ஒவ்வொரு விடயமாக நாங்கள் ஆறுதலாக பேச வேண்டும். நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும். உங்களுடைய நேரத்தை சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். உதாரணமாக நான் என்னுடைய நேரத்தை பயன்படுத்தி கூட உங்களுக்கு பயந்து கொள்ளலாம். காலையில் 7:30 மணியிலிருந்து இரவு 11 மணி வரையும் பல வேலைகளில் ஈடுபடுகிறேன். அலுவலகம், என்னோட கிளினிக், இது மாதிரி என்னுடைய எழுத்து, இது மாதிரி என்னுடைய இன்டர்நெட், இன்னும் பல விடயங்கள். ஆனால் அந்த நேரம் அத்தனையும் செய்யக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறோம் ஓய்வு என்பது எல்லாத்தையும் தொடர்ந்து சும்மா உட்கார்ந்து கொண்டிருப்பது என்பது. ஓய்வுக்குரிய விளக்கம் அதுவல்ல. ஓய்வுக்குரிய விளக்கம் ஒரு வேலையில் இன்னொரு வேலைக்கு மாறுவது, ஒரு காரியத்தில் இன்னொரு காரியத்துக்கு மாறுவதுதான் உடம்புக்கு தேவைப்பட்ட வேலை. தூக்கம் எங்களுக்கு 7 மணிக்கு அளவு இருந்தால் போதும். தவறுகளை அல்லாஹ்வுடைய அருளால் இந்த சிந்தனையை நாங்கள் திறப்போம், எங்களது அறிவுக்கண்களை திறப்போம், ஒற்றுமையுடைய வாசலை திறப்போம், கருத்தாடலுக்கான வாசலை திறப்போம். எதிர்காலத்தில் நீங்களும் நாங்களுமாக சேர்ந்து இந்த உலகத்தில், இந்த ஊரிலும், இந்த நாட்டிலும், உலகத்திலும் இஸ்லாமிய முயற்சிக்காக, இஸ்லாத்தை ஒரு சென்டிமீட்டராவது மேலே தூக்கி விடுவதற்காக பாடுபடுவோம் என்று கூறி நான் ஆரம்பத்தில் சொல்வது, எப்போது நாங்கள் திட்டமிட தவறுகிறோமோ, தவறு செய்ய திட்டமிடுகிறோம் என்கின்ற ஒரு கருத்தை உங்களுடன் வைத்து இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி எனக்கு இவ்வாறு உரையாற்றுவதற்கான ஒரு அழைப்பை கொடுத்த இந்திய மீடியாவுக்கும் பொறுமையோடு கேட்டுக்கொண்டிருந்த அறிஞர்கள், சகோதரர்கள், பெரியார் உள்ளவர்கள் அத்தனை பேருக்கு நன்றி கூறி என்னை உரையாற்றுவதற்கு சந்தர்ப்பத்தை வழங்கிய அல்லாஹ்வுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. என்பது பெரிய அறிஞர்கள் மாத்திரம் சிந்திப்பதல்ல, மாறாக சிந்தனை என்பது ஒரு சிறிய மாணவனுக்கு கூட உருவாகக்கூடியது. நான் ஒரு உதாரணத்தை சொல்கின்றேன். எப்படி கலீலியோ தனது ஆய்வின் போது குறிப்பிட்டிருந்தால் கிரகங்களுக்கிடையே ஒரு ஈர்ப்பு சக்தி இருக்கின்றது என்பதை கலீலியோ தனது ஆய்வின் போது குறிப்பிட்டிருந்தார். அவர்களுடைய தூரம், அவர்களுடைய திணிப்பு என்பவற்றில் இருந்துதான் இந்த கிரகங்களுக்கிடையே ஈர்ப்பு இருக்கிறது என்பதை கலீலியோ குறிப்பிட்டிருந்தார். அவருக்கு பின்னால் வந்தவர் தான் நியூட்டன். இதை ஏற்கனவே படித்திருக்கிறார் நியூட்டன். ஆனால் கலீலியோ சொல்லவில்லை புவியீர்ப்பு இருக்கிறது என்று சொல்லவில்லை, புவியீர்ப்பு விசை பற்றியதும் குறிப்பிடவில்லை. அதன் பின்னால் வந்த நியூட்டன் என்ன செய்கிறார், ஏற்கனவே கலீலியோ சொன்ன விடயங்களில் இருந்து இவருக்கு ஞாபகம் வருகிறது. அவர் சாதாரண மாணவராக ஒரு இளைஞனாக இருக்கின்ற பொழுது ஒரு அப்பன் வாழ்க்கையை குந்திக் கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பிள்ளை
அவனுடைய தூது என்ன, அந்த தூதின் செய்தி என்ன என்கின்ற ஒரு புத்தகம். அந்த புத்தகத்திலே தான் அந்த அறிஞர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒரு தத்துவவாதி கூட சொல்லியிருந்தார், எப்படி நியூட்டன் பிறகு அந்த நியூட்டன் தான் ஃபேமஸ் ஆனார் கல்வியை விட. ஏனென்றால் அவர் தான் என்ன செஞ்சாரு, புவியீர்ப்பு விசை சொன்னார். ஆகவேதான் நாங்கள் எப்பொழுதும் சிறுவர்களாக இருந்தாலும் கூட நாங்கள் சிந்திக்க முடியும். ஒரு சிந்திப்பிலே இருந்து இன்னொரு சிந்தனை பிறக்கிறது. நாங்கள் எப்பொழுதும் நமக்குரிய பிரச்சனைகளை கண்டு நான் சிந்திக்க வேண்டும் என்பது என்னுடைய எப்பொழுதுமே நம்மால் சாத்தியமான ஒரு விடை. டாக்டர் அவர்களுடைய உரை முழு சாரம்சமாக இருந்தது அல் குர்ஆனுடைய ஒரு வசனம். ஏன் நாங்கள் இந்த ரசூலை அனுப்பினோம் என்கின்ற அந்த வசனம்.